ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நம்ம ரீசெண்டாக குளத்தூர் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அது ஏன்னா நம்ம குளத்தூரில் கொஞ்சம் அக்வேரியம் பிளான்ஸ் எடுக்கலான்னு போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சில வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அதை தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம கப் பிளான்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து நம்ம பிளான்ட் டேங்கில் செட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், என்னென்ன வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிடியோட ஃபர்டிலைசர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் 3யோடது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அது இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் இருக்குது, மெயின் ஐட்டமான இந்த சிசர். ஸோ இந்த சிசர் இருந்தால் தான் கொஞ்சம் கை நேராக வைக்காமல் கொஞ்சம் பெண்டாக பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் CO2 அந்த டெஸ்ட் கிட்டு. ஸோ CO2 டெஸ்ட் கிட்டு மஸ்ட்டு. ஆனால் CO2 இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை தண்ணியில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த CO2 டெஸ்ட் கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ். ஸோ இது என்ன பிளான்ட்டுன்னு தெரியல, பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டோம். இதுக்கு பேர் தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுவும் பேர் தெரியல. ஸோ நாங்கள் 3 பேர் தெரியாத செடிகள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டோட பேர் எனக்கு தெரியாது, பட் ரொட்டேலாவோட வகையை சேர்ந்தது தான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு பேர் தெரியும் இதோடது, எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இதை அங்கே வச்சிடலாம். அண்ட் கைஸ், செக் வால்வ் ஒன்று இருக்குது, இதோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மெட்டல் அது. ஸோ கைஸ், இப்போ நம்ம கப் பிளான்ட்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிடுறேன் டக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் நட்டு வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ஓகேங்களா. அண்ட் கைஸ், கப் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு காட்டி முடிச்சிடுறேன். ஸோ நேமு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்றத. ஸோ வாங்க கைஸ், போட விட்டுறலாம். ஸோ கைஸ், என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்றத உங்களுக்கு காட்டியாச்சு. ஸோ செட் பண்ணுற வீடியோ நம்ம இனி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அவனுக்கு ஒரு பிளான் இருந்தது, அந்த பிளானை நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கெங்கே என்னென்ன பிளான்ட் வைக்கணுன்றதை நாங்கள் நார்மலாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி ஒரு பிளானோட பண்ணுங்கள் எல்லாமே. ஸோ செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா டேங்க்குள்ளே. ஸோ அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் நாங்கள் 2 பேரும் டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது பண்ணும்போது நைட்டு 3 மணி டைமு. ஸோ டக்குன்னு முடிச்சாகணும்ல, அதனால தான். பட் ஃபைனலாக நாங்கள் விடிஞ்சக்கப்புறம் முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போதைக்கு நம்ம செட் பண்ணி தண்ணியை ஏற்றிருக்கோம். ஸோ டாக் ஸ்டார்ட் மெத்தட்லாம் முடிஞ்சிட்டு நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் கைஸ், இந்த லைட் பார்த்தீங்கன்னா அசூர் பீம் 2 ப்ரோ இது. ஸோ நான் அசூர் பீம் 2 மட்டும் சொல்லியிருப்பேன். இது WRGB லைட்டு, அதையும் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பிகாஸ் இந்த பிளான்ட் டேங்க் செட் பண்ணி முடிச்சோடனே நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ தான் பண்ணியிருந்தேன். ஸோ லைட் வீடியோ தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தூக்க கலக்கத்துலேயும் நிறைய குழப்பத்துலேயும் நான் அதை பண்ணிட்டேன். ஸோ அந்த லைட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஸோ நான் வீடியோலாம் எடிட் பண்ணி ஃபைனல் ஃபுட்டேஜை சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரிஜினல் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் திருப்பி அந்த வீடியோ பண்ணவும் முடியல ப்ராப்பராக என்னால். ஸோ ஓகே கைஸ், இனி நம்ம அதை விட்டுடலாம். ஸோ இனி இப்போ இருக்க விஷயத்த பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த பிளான்ஸ் எல்லாம் இந்த லைட்டில் எப்படி வளருதுன்றது அதை பற்றி சூன் நான் ஒரு 3 மந்த்லேயோ இல்லாட்டி ஒரு 6 மந்த் கழிச்சோ உங்களுக்கு போடுறேன் வீடியோ. ஸோ அது வரைக்கும் ஷார்ட்ஸில் இடைக்கி கொஞ்சம் க்ரோத் எப்படி இருக்குதுன்றத போட்டு விட்றேன். ஸோ கைஸ், இப்போது நம்மளுக்கு தேவையானது பொறுமை. ஸோ பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் 3 இல்லை 6 மந்த் கழிச்சு உங்களுக்கு அப்டேட்டை போடுறேன். ஸோ கைஸ், புதுசாக யாராவது சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys. Tata. Bye bye.